எங்கள் ஊர்கிட்ட இருக்கிற திரௌபதி அம்மன் கோவிலில் வந்து எங்கள் லட்டுக்கு எடை கொடுக்குறதா வந்து வேண்டியிருந்தோம். ஸோ வந்து இன்றைக்கி வந்து எடை கொடுத்துடலாம் அப்படின்ட்டு பெங்களூர்லேருந்து கிளம்பி எங்கள் ஊருக்கு வந்து ரோதியம்மா கோவிலில் வந்து எடை கொடுக்கவும் இன்றைக்கி வந்து வந்தாச்சு. வந்த உடனே இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு நாள் கொடியேற்றினாங்க ஊரில். கொடியேற்றின நாள் வந்து ஜனமும் வந்து கம்மியாக இருக்கும். இன்றைக்கே வந்து துலாபாரமும் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கே வந்து பாப்பாவுக்கு துலாபாரம் கொடுக்கவும் வந்துட்டோம். வந்த உடனே எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி வீட்டில் இருக்கிற பெரியவங்க எல்லாமே வந்து ஆல்ரெடி வந்து உக்காந்துட்டு இருந்தாங்க. பாப்பாவுக்கு வந்து துலாபாரம் கொடுக்குறதுனால பாப்பா தான் வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு கொடி எடுத்ததுனால ஃபஸ்ட்டு வந்து ஆசீர்வாதமே வந்து என் குழந்தைக்கு கிடச்சது. எனக்கு வந்து ரொம்பவே சந்தோஷம். சாமிக்கிட்டலாம் வச்சு ஆசீர்வாதம் வாங்கி வந்து அதை கொடுத்தாங்க பாப்பாவுக்கு. எனக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஃபஸ்ட்டு கொடியேற்றி ஃபஸ்ட்டு நம்ம பாப்பா தான் வந்து போடுறதுன்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறமா வந்து துலாபாரமும் பாப்பாவுக்கு வந்து கொடுத்துட்டு சூப்பராக வந்து முடிச்சாச்சு. எல்லாருமே வந்து ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்து பண்ணோம். அவனும் உட்கார வச்சோம். சூப்பராக சமத்தாக வந்து க்ளீனாக உக்காந்துட்டான். எதுவும் அடம் பண்ணாமல். அவனுக்கு வந்து பூவெல்லாம் போட்டு விட்டாங்க கோவிலில். அதெல்லாம் வந்து கழுத்தெல்லாம் போட்டு அதை பிச்சு போட்டு எப்படியோ என்ஜாய் பண்ணி உக்காந்து அதை வந்து முடிச்சிட்டோம். அதெல்லாம் முடித்த உடனே திருவிழாவுக்கு வந்து யார் யார் காசு கொடுத்துருக்காங்களோ அவங்க 1000 ரூபாய் மேலே கொடுத்தவங்களுக்கு வந்து ஷாலெல்லாம் போட்டு வந்து இது பண்ணுவாங்க. ஸோ வந்து எங்கள் அண்ணன் ஆயா எல்லாருக்குமே யார் யார் வந்து துட்டு கொடுத்ததோ அவங்களுக்கு எல்லாம் வந்து ஷாலும் வந்து சூப்பராக போட்டு விட்டாங்க. மறுபடியும் இதோட கண்டினியூஷன் vlog வந்து நாளைக்கு வந்து அப்லோட் பண்ணுறோம், மினி vlog. ஸோ மறக்காமல் பாருங்கள்.